Hello everyone, welcome back to our channel. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா motion in a planeல CBSE bookல இருக்க example question பார்க்கறோம். வாங்க questions பார்க்கலாம். Example number 1. Rain is falling vertically with a speed of 35 meter per second. So vertically fall ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? மழை இப்படி பெய்யுதுன்னு அர்த்தம். ஸ்பீட் என்ன? 35 meter per second. Wind start blowing after some time with speed of 12 meter per second. East to west. ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு வருது. ஸோ இந்த சைடு ஈஸ்ட், இந்த சைடு வெஸ்ட். அப்போ ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு வருதுன்னா என்ன அர்த்தம்? இந்த டைரக்ஷனில் 12 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் காற்றடிக்குது. இன் விச் டைரக்ஷன் ஷுட் அ பாய் வெயிட் பண்ணுங்க. இன் விச் டைரக்ஷன் ஷுட் அ பாய் வெயிட்டிங் அட் அ பஸ் ஸ்டாப் ஹோல்ட் இஸ் அம்ப்ரெல்லா. அம்ப்ரெல்லா மட்டும்தான் கேட்டிருக்காங்க, ரிசல்டன்ட் வெலாசிட்டியே கேட்கல. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிசல்டன்ட் கேட்கணுங்க நினச்சேன். ஓகே, ரிசல்டன்ட் கேட்டாங்கன்னா ரொம்பவே சிம்பிள். ஸோ ரிசல்டன்ட் கேட்கலன்னா கவலைப்பட வேணாம். கேட்டிருந்தா என்ன பண்ணுறது? ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 12 ஸ்கொயர் ப்ளஸ் 35 ஸ்கொயர். 12 ஸ்கொயர் வந்து 144, 35 ஸ்கொயர் என்ன? 3 + 1 4, 12 25, 12 25 கரெக்டா? 9, 4 + 2 6, 1 + 2 3 1. இது 37ல் வருமா? 37 × 37 ஏன்னா 35 பெருசாக தான் இருக்கும். 9ல் முடியுதுன்னா ஒன்று 3 இருக்கணும், 7 இருக்கணும். அப்போ 37 × 37 தான் இருக்கும். எஸ் 37. அப்போ வெலாசிட்டி வந்து 37. அது கேட்கவே இல்லை. ஓகே, இன் விச் டைரக்ஷன் ஷுட் அ பாய் வெயிட்டிங் அட் அ பஸ் ஸ்டாப் ஹோல்ட் இஸ் அம்ப்ரெல்லா. ஏன் கேட்கல? எனக்கு டவுட்டாக இருக்குது. ஒருவேளை டைப்பர் பிரச்சனை பண்ணிட்டானா? ஏன்னா பேசிக்கலி டைப் பண்ணுறவங்க மேபி அந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்கலாம். ரெயின் இஸ் ஃபாலிங் வெர்டிகலி, ஓகே. விண்ட் இஸ் ப்ளோயிங், ஓகே. ஆஃப்டர் சம் டைம் ஹோல்ட் இஸ் அம்ப்ரெல்லா தான் கேட்டிருக்காங்க. அப்போ இது கேட்கவே இல்லை. அப்போ இது தேவையில்லை. ஓகே, ரிசல்டன்ட் வெலாசிட்டி அவங்களுக்கு தேவையில்லை. அவங்க என்ன கேட்குறாங்க? என்ன டிகிரியில் இந்த ஹோல்டு பண்ணுவீங்க? உங்கள்கிட்ட கேட்குறது ஆங்கிள். கரெக்டாக இல்லையா? இந்த ஆங்கிள் கேட்குறாங்க. அப்போ இது 12னா இது 12ஆ? அப்போ இங்கே இருக்க ஆங்கிள் தீட்டா அப்படின்னு சொன்னால் tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் எவ்வளோ சார்? 12. இது 35. இதுதான் இருக்கிறதுலே கஷ்டம். ஏன்? எனது ஹோல் நம்பரில் வராது. நம்ம எப்படி டிவைட் கூட பண்ணிக்கலாம். 12/35 டிவைட் பண்ணதில் பிரச்சனை இல்லை. ட்ரிக்னாமெட்ரி எப்படி யூஸ் பண்ணுறது இந்த இடத்துல? அதாவது ஒரு ஈஸியான நம்பர் கொடுத்தா வேலை முடிய போகுது. 3 4 5 கொடுத்துருந்தா இது ஒரு அருமையான கொஷினாக முடிஞ்சிருக்கும். ஆங்கிள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு எவ்வளோ சார் வருது ரேஷியோ? 0.3428. இப்போ எத்தனை டிகிரிக்கு இது இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கெல்லாம் நம்ம லாக் யூஸ் பண்ணால் மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும். ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 0.3428. நான் இதோட ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கிறேன். டிவிஷன் கரெக்டாக போது 3428 அவங்க 0.343 முடிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா 19 டிகிரின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதோட ஆன்சர் என்ன வருது? அப்ராக்சிமேட்லி 19 டிகிரி. இப்போ ஸ்டூடெண்ட் பண்ணுற தப்பு என்ன சார்? இந்த ஆங்கிளை மென்ஷன் பண்ணுறதுல ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணிடுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி இந்த ஆங்கிள் தானே சார் 19 டிகிரி, அப்போ அவன் அம்ப்ரெல்லா எப்படி பிடிச்சிருக்கானா 19 டிகிரி வெஸ்ட் ஆஃப் சவுத்துன்னு சொல்லிடுவாங்க. ஏன்? ஏன்னா ரிசல்ட் நீங்கள் தானே சார் வந்திருக்கு. கிடையாது. ஓகே, நம்ம ஆங்கிள் எதை சொல்லணும்னா இந்த ரெயின் ஐ மீன் அந்த அம்ப்ரெல்லா ப்ராப்ளம்க்கு. ஓகே, ரெயின்மேன் ப்ராப்ளம்னு சொன்னாலும் சரி, இல்லை அம்ப்ரெல்லா ப்ராப்ளம்னு சொன்னாலும் சரி, இந்த ஆங்கிளை தான் சொல்லணும். சார் ஏன் சார் அந்த ஆங்கிள் சொல்கிறீங்க? ஸோ ஆக்சுவலி இது எப்படி எழுதுறது? 19 டிகிரி ஈஸ்ட் ஆஃப் நார்த், இல்லைன்னா ஈஸ்ட் ஆஃப் வெர்டிக்கல் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா யோசிச்சு பாரு, மலையோட ரிசல்டன்ட் வெலாசிட்டி இது. நீங்கள் கொடையை மலைக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில், மலை இப்படி வருதுன்னா கொடை இப்படி பிடிக்க போகிறீங்களா? இல்லைண்ணா சார், கொடை எதுக்கு இருக்குது? நான் நினைஞ்சா பரவாயில்ல, எங்கள் ஊரில் வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது, நான் கொடை இப்படி பிடிக்கிறதுல நான் கொடை என்ன பண்ண போகிறேன்? கொடை இப்படி மடக்கி இப்படி பிடிச்சிக்கிறப்ப மழை வருமா? ஸ்ட்ரைட்டாக நான் கொடையில் தண்ணி ஏற்றுக்கிறேன். ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற காமன் மிஸ்டேக். அதனால நான் இதை சொல்லியிருப்பேன். ஓகே, அப்போ இதுதான் உனக்கு கரெக்ட். 19 டிகிரி ஈஸ்ட் ஆஃப் நார்த். இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணிக்குவோம். Boy should hold the umbrella 19 degree about vertical towards the east. Okay, so இது east of north தான்.
ஈஸ்ட் ஆஃப் நார்த், நார்த்லேருந்து 19 டிகிரி. ஸோ இதுதான் உங்களுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? இதில் இது கேட்கவே இல்லை, ரிசல்டன்ட் வெலாசிட்டி கேட்டாங்கன்னா இதை கண்டுபிடிங்க, கேட்கவே இல்லைன்னா விட்டுருங்க. அண்ட் எஸ், இது கண்டுபிடிக்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் இந்த வேல்யூ யாருக்குமே 19 தெரியாது. ஸோ நீட்டை பொறுத்தவரை சரி இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வராது, டோன்ட் வரி. ஓகே, போர்டு எக்ஸாமில் 11th போர்டு எக்ஸாமில் அந்தளவுக்கு காம்ப்ளிகேட் கிடையாது. ஸோ பயப்பட வேணாம், ஜஸ்ட் நோ ஹவு டு சால்வ் த கொஸ்டின். ஓகே, தேங்க்யூ.